ஆனியனை வச்சு செஞ்சுருக்கா பார்த்துக்குங்க. என் மகா தான் செஞ்சுருக்கா. ரெடி பண்ணால் டீயை போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு. 2 நாள் சாப்பாடே எங்களை எதாவது செஞ்சுட்டா பாப்பான்னு கேட்டேன். எதாவது செஞ்சுருக்கா. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்கிரிப்பியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனியன் இதில் ப்ரெட்டு கிராமு வேறு, உப்பு, லைட்டாக வத்தப்பொடி, அவ்வளோதான். மாவு அரிசி மாவு போட்டிருக்கோம், கொஞ்சம் கடலை மாவு, அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து 2 பேருக்கும் டீ ஊற்றி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. இப்படி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஆனியன் இருக்குல்ல, பெரிய ஆனியன் இருக்குல்ல, பல்லாரி, அதை வந்து இப்படி வட்ட வட்டமாக சர்க்கிள் ஷேப்பில் வெட்டிக்கிங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா, பார்க்கவே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதுலலாம் ஒட்டாமல் இருக்குது, இதெல்லாம் ஒட்டுபடியாக போடுங்க, அப்போ நல்லா இருக்குங்க. ஆமாம், தேங்க்யூ. இதான் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்ல ஸ்வீட்டு ப்ரெட்டு தான். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பெருன்னு வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் போல் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு, தேவையான அளவு அரிசி மாவு, உப்பு, வத்தப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா பொடி, இதெல்லாம் போட்டு சர்க்கிள் ஷேப்பில் வெட்டிட்டு ரெடி பண்ணுறது தான். அவ்வளோதாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீயும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.